இப்படிப்பட்ட ஒரு சைட்ல நீங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில வெறும் 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதுங்க. 6 லட்சம் ரூபா முன்பணம் கிடையாதுங்க. 6 லட்சம் ரூபா மட்டும் இருந்தாலே போதும் இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்கிடலாம். இதுக்கு 3 அப்ரோச் இருக்கு. ஸோ ஒன்று வந்து மகேந்திராவல் சிட்டிக்கு ஆப்போசிட்ல நீங்க உள்ள வரலாம். ஸோ ஒன் மோர் அப்ரோச் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா 3.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு, அது வில்லியம்பாக்கம் போகக்கூடிய ரோடு. ஸோ அந்த 80 ஃபீட் ரோட்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா அது வந்து 4.5 கிலோமீட்டர் வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு இருக்கு, 33 ஃபீட் 30 ஃபீட் ரோடு இருக்கு. ஸோ அவனி ட்ரீஸ் வச்சிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் இங்கே இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு சோலார் லைட் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி மெயின் ரோடு டச் பண்ணிடலாம். அங்க வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள மகேந்திரா வேர்ல்ட் ஸ்கூலு, ஒரகடம் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் இங்கிருந்து அதிகபட்சம் 10 மினிட்ஸ்ல. இது வந்து உங்களுக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்டு 50 வருட லீகல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருவோம். ஒரு பெரிய ஃபைல் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி ஆட்டிருந்தது, அதுக்கு முன்னாடி ஆட்டிருந்தது, அதுக்கு முன்னாடி ஆட்டிருந்ததுன்னு சொல்லி என்டையர் ரெரா காப்பில இருந்து, அப்ரூவல் காப்பில இருந்து, பேங்க் ஒப்பீனியன்ல இருந்து என்டையர் 50 இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ தாம்பரத்துல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்க எந்த ஏரியாவில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எங்கேயுமே 6 கிலோமீட்டர்ல பிலோ 1000 ரூபீஸ்ல கிடையவே கிடையாது வீட்டு மனை. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. சென்னையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரோட்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனாலே போதும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய சைட்டை வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 350 மனைக்கு மேலே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மனைகளுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டுக்கு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த லேண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சைட்டில் நீங்கள் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் வெறும் 6 லட்சம் ரூபா இருந்தாலே போதுங்க. 6 லட்சம் ரூபா முன்பணம் கிடையாதுங்க. 6 லட்சம் ரூபா மட்டும் இருந்தாலே போதும் இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கிடலாம். ஸோ இந்த லேண்ட் எங்கே இருக்குது, இவங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சுற்றி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சார் நம்ம கூட இருக்காரு. இவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஹாய் சார். ஹாய். உங்கள் பேர், நம்ம கம்பெனியோட பேர் என்னன்னு சொல்லிருங்க சார். என் பேர் கேவிஎல். நான் விஐபி சிட்டி கம்பெனியில் சேல்ஸ் டைரக்டராக இருக்கேன். ஓகே சார். நம்ம ஒரு 15 இயர்ஸாக இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையே வந்து ஒரு 400 வீட்டு மனைகள் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே சார். நியர் அபவுட் ஒரு 3 lakhs வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு பண்ணி கஸ்டமருக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் பேரும் ஆதரவோட 15வது ஆண்டில் நம்ம இப்போ ரன் ஆகிட்டு இருக்கோம். ஓகே சார், எக்ஸாக்டா இன்னைக்கு எந்த லேஅவுட்டை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம், பேச போகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து விஐபி அபிவிருத்தி அண்ட் அதுலியம் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்க. அதுதான் நானும் வந்திருக்கேன். லொக்கேட்டட் ஆகிருக்குது எங்கே அப்படின்னா நம்ம வந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் சைட்டுக்கு வந்துடலாம். ஒரு பார்ஷ் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம். இதுக்கு 3 அப்ரோச் இருக்கு. ஸோ ஒன்று வந்து மகேந்திராவல் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ ஒன் மோர் அப்ரோச் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெங்கடாபுரம் அப்படின்ற ஊர் இருக்கும். அந்த வெங்கடாபுரத்து ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஹார்ட்லி எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது, அது வில்லியம்பாக்கம் போகக்கூடிய ரோடு. ஸோ அந்த 80 ஃபீட் ரோட்ல இருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அது வந்து 4.5 கிலோமீட்டர் வரும். ஸோ இது வந்து 3rd அப்ரோச். இது 4th அப்ரோச் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு டு வாலாஜா ரோட்டில், ஸோ வில்லியம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்கனாலையும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஸோ 4 வகையான அப்ரோச் உள்ள ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்த டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த விஐபி சிட்டி எத்தனை ஏக்கர்ல அமைச்சிருக்கீங்க? பிளாட்லாம் எவ்வளோ சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இந்த விஐபி சிட்டி அபிவிருத்தி அண்ட் அதுலியம் அப்படின்றது ஒரு 15 ஏக்கர்ல நம்ம அமைச்சிருக்கோம். 15 ஏக்கர்ல 324 பிளாட்ஸோட அமைச்சிருக்கோம். ஸோ இது வந்து 3 டைப்பா பிரிச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அப்படின்ற இந்த ரெசிடென்ஷியல் பிளாட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல அங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு 48 ஏக்கர்ல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வருது. அது வந்து மேபி இண்டிவிஜுவல் ஹவுசஸாக வரலாம், இல்லை இதே மாதிரி ரெசிடென்ஷியல் பிளாட்டாக கூட வரலாம்.
ஸோ இந்த என்டையர் 110 ஏக்கரை இப்படி தான் பிரிச்சிருக்கோம். இங்கே ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கும் நம்ம ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கும் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சார், நம்ம இந்த விஐபி சிட்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் சார் உள்ளே பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த இடத்துல வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய அம்யூனிட்டிஸ் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஃபேஸ் 3ல இருக்கோம், ஃபேஸ் 2 பிகினில் இருக்கோம். ஸோ ஏற்கனவே முடிஞ்சதில் வந்து ஒரு 2000 ட்ரீஸ் இருக்குது, 2000 ட்ரீஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஸோ பார்க் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5 பார்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்க்லையுமே மினிமம் 500லேருந்து 600 ட்ரீஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இப்போ இருக்கிற லெவலில் ஒரு 5000 ட்ரீஸ் உள்ள ஒரு ஏரியாவாக இது வந்து அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு இருக்குது, 33 ஃபீட்டு 30 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் இங்கே இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு சோலார் லைட் கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட்டினுடைய இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடு கட்டணும் அப்படின்னா இம்மீடியட்டாக வீடு கட்டி இங்கே வரலாம். ஓகே சார், கிட்டத்தட்ட நம்ம ப்ராஜெக்ட்லேயே நான் வர்றப்பே பார்த்தேன் நிறைய மரங்கள் இருக்குது, இயற்கை சூழல்லாம் அதிகமாக இருக்குது. உள்ளேயும் வந்து இது வருது அது வருது அப்படின்னு சொல்லாமல் ரோடாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட் லைட்டாக இருந்தாலும் சரி, ஈபியாக இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆள் இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, பக்கத்தில் கிராசரிஸ் எப்படி இருக்குது, ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், காலேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. நம்ம லே அவுட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார். ஓகே சார், நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மெயின் ரோடு டச் பண்ணிடலாம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள மகேந்திரா வேர்ல்ட் ஸ்கூலு, ஒரகடம் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே எவ்ரிதிங் இங்கேருந்து அதிகபட்சம் 10 மினிட்ஸில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியிலேருந்து நார்மல் கிளினிக்லேருந்து அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் எல்லா இடத்துக்குமே ரீச் பண்ணலாம். ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், இது ப்ராப்பர் சர்டிஃபைடு ப்ராஜெக்டா அப்படின்றத சொல்லிடுங்க சார். சார் இது வந்து உங்களுக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்டு 11 பேங்க்லேருந்து லோன் கொடுத்து இந்த இடம் வந்து வாங்கலாம்னு சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ராப்பர் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டாக்குமெண்ட்டை லீகலாக அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாமா? தாராளமாக செக் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 15 ஏக்கரு. ஸோ ஒவ்வொரு சர்வே நம்பர் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதனால் கம்பெனியுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வராரு பார்க்குறாரு. ஸோ உதாரணத்துக்கு எனக்கு வந்து பிளாட் நம்பர் 205 வேணும், இல்லை 105 வேணும் அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த பிளாட்டை அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறம் அந்த பிளாட்டுக்கான 50 வருட லீகல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருவோம். ஒரு பெரிய ஃபைலில் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி ஆட் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஆட் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஆட் இருந்ததுன்னு சொல்லி என்டையர் ரெரா காப்பிலேருந்து, அப்ரூவல் காப்பிலேருந்து, பேங்க் ஒப்பீனியன்லேருந்து என்டையர் 50 இயர்ஸுக்கான டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். இந்த 50 இயர்ஸ் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அவங்க வந்து அட்வொகேட்டர் கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஓகே திருப்தினா மட்டும் ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். கைஸ், நீங்கள் இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீகலாக டாக்குமெண்ட்டே கொடுத்துருவாரு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் உங்ககிட்ட லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்ககிட்ட யூனிக்கான ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு சொல்லுவீங்க? ரைட் சார், ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் இது. ஏன் இதை வந்து ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து நார்மல் வந்து ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் 10 ஏக்கர் உள்ள வீட்டு மனையாக இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப், 110 ஏக்கர் உள்ள ஒரு டவுன்ஷிப்பாக உருவாக்கிடும். ஸோ இந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் நிறைய வந்துடும். ஸோ நம்பர் 1, இந்த இடத்துல வந்து ஒரு 2000 வீடுகள் வருது, 2000 வீட்டு மனைகள் வருது. 2000 வீட்டு மனையில் 10%னால 200 வீடுகள் எனக்கு தெரிந்து ஒரு சில ஆண்டுகளில் வந்துடும். ஸோ அப்போ இந்த இடம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, அது வந்து ஊராக மாறிடும். ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துடும். ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இதனுடைய ஸ்டார்டிங் இருக்குது. அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் ஒரு கிரவுண்ட் வரையும் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 5லேருந்து 10 நிமிட பயண தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ தாம்பரத்துலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எங்கேயுமே 6 கிலோமீட்டரில் பிலோ 1000 ருபீஸில் கிடையவே கிடையாது வீட்டுமனை. ஸோ அந்த மாதிரி லீஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு வந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். ஒரகடம் அப்படின்ற ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ சவுத் ஏசியாவிலே பிக்கஸ்ட் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அது வந்து உங்களுக்கு அது அதிகபட்சம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த பக்கம் சிங்கப்பெருமாள் கோயில், இது வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம் வந்து சிங்கப்பெருமாள் கோயில். எப்படி சென்னையினுடைய டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிண்டி இருந்ததோ அதே மாதிரி இன்னொரு கிண்டியாக மாறக்கூடிய ஒரு இடம் தான் வந்து சிங்கப்பெருமாள் கோயில். ஏன்னா 10 வழி சாலை அங்கே தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக 10 வழி சாலை ஒரு இடத்துல டெவலப் ஆகுது சென்னையில். அது வந்து நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக 5 நிமிட பயண தூரத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் தான் மிகப்பெரிய ஒரு
அந்த ஜங்ஷனாக மாறுது. ஸோ அதனால் சரௌண்டிங் ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட். எந்த ஏரியாவில் எல்லா ஏரியாவிலுமே வந்து 2000, 3000, 4000 கொடுத்துட்டு இருக்க இடத்துல பிலோ 1000 ருபீஸில் நம்ம ஒரு இடம் கொடுக்குறோன்னா இது மக்களுக்கான ஒரு நிறுவனம், மக்களுக்கான ஒரு வீட்டு மனையாக தான் இது நான் பார்க்குறேன். ஸோ இது இல்லாமல் வந்து இந்த டைத்தில் வாங்குறவங்களுக்கு பிஃபோர் இந்த லான்ச்சு அண்ட் லான்ச் பீரியடில் வாங்குறவங்களுக்கு எர்லி பேர்ட் ஆஃபராக கொடுக்குறோம். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1050 இதனுடைய பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து 975 இதனுடைய ப்ரைஸாக நாங்கள் ஒரு சதுரடி கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ ஒரு பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸில் இருந்தது சார் ஸ்டார்ட் ஆகுது? அதான் மினிமம் வந்து 6 lakhsலேருந்தே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 600, 700, 800 இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுடைய பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கையில் வச்சிருக்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க இடம் வாங்கலாம். ஓகே சார், இங்கே நான் இடம் வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கணும் சார்? சார், இந்த இடம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தரோம். ஒன்று வந்து அவங்களுடைய மணி கையிலேருந்து மொத்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், லோன் கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 lakhs ஒருத்துள்ள ஒரு வீட்டு மனை வாங்குறாரு அப்படின்னா அவர் கையில் 3 லட்சம் கொடுத்தா போதும். மீதி வந்து பேங்க்லேருந்து அவருக்கு வந்து அவைல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பேங்க்கில் அவருக்கு இஎம்ஐயாக மாதம் மாதம் ஒரு 7000 ருபீஸ் கட்டினா போதும். இந்த இடத்துல ஒரு பெரிய 110 ஏக்கர் டவுன்ஷிப்பில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உரிமையாளராக மாறிடலாம். ஓகே சார், நம்ம லேண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை வீடும் கட்டி கொடுத்துருக்கோம்? இல்லை, வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீடும் கட்டி கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டவுன்ஷிப் மேக்கர் கம்பெனி. இது வந்து பிரம்மாண்டமாக வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள ஒவ்வொரு வீடுமே. ஸோ இங்கேயும் வேணும் அப்படின்னா லேண்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்களே வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், போர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இபி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு சதுரடிக்கு 2200 ரூபா கொடுத்தாங்கன்னா போதும். 2200 ருபீஸ் வீட்டுக்குன்னு தனியாக கொடுத்தாங்கன்னா டீலக்ஸில் டூப்ளெக்ஸ் ஹவுஸு ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு நாங்களே கட்டித்தரோம். எங்ககிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கெல்லாம் யாரும் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி முடிச்சு தரோம். இந்த சைட்டில் இதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இந்த இடம் வந்து ரெசிடென்ஷியலுக்கான பிளாட்டாகவும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பிகினில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 7 ஏக்கரில் கால் ஏக்கராக பிரிச்சிருக்கிறோம், ஃபார்ம் லேண்டாக பிரிச்சிருக்கோம். அது வந்து வீக்கெண்ட் வில்லா, செலிபிரிட்டி வில்லான்னு சொல்லி வச்சுருக்கோம். 1/4 ஏக்கரில் காட்டேஜோடு சேர்த்து 1 crore நாங்கள் வந்து அது ரெடி பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக வந்து ட்ரீஸாகவே இருக்கும். பயங்கர ஹையண்ட் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா அதுதான் ஃபார்ம் லேண்டு. ஒரு சமுதாயத்தில் இல்லை ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க, நான் என் லைஃப் வந்து இன்னும் பயங்கர ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை 100% வாங்கினாங்கன்னா அவங்க லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபாக மாறும். அதை அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து கேரண்டி உள்ள ஒரு இடம் தான் வந்து அந்த ஃபார்ம் லேண்டு. ஏன் அந்த இடத்துல 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய ரீசன் இருக்குது. அதில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 93 வகையான மரங்களை வச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ என்டையர் வந்து இந்த ஃபார்ம் லேண்டை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலோடு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து இவங்க மூலயமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க, நிறைய விஷயங்கள் வந்து இதன் மூலிமா நிறைய முதலீட்டாளர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். பெற்றோரை காப்போம், முதியோரை போற்றுவோம். நன்றி. சார் சொன்ன ஃபார்ம் லேண்டை பற்றின வீடியோ வந்து ஃபியூச்சரில் டீட்டெயில்டாக நம்மளுடைய சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோவில் எனக்கு என்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சோ அதை வந்து நான் சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான இடத்துல வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த லேண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.